இன்றின் இப்போதின் இன்பம் யாவுமே நாளை ஓர் அர்த்தம் காட்டுமே. வாழாயன் வாழ்வை வாழவே ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் உங்கள் மொட்டை டைனோசர். நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோன்னா, இனிமேல் வர சாப்பாடு சார்ந்த வீடியோக்களில், சாப்பாடு சார்ந்த காணொலிகளில் தமிழ்லே, தூய தமிழ்லே பேசலான் இருக்கேன். ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இட்லியை சாப்பிட்டு பார்த்து முடிவு பண்ணுவோம். ரெடியா? சாப்பிடலாம். உலகின் ஆகச்சிறந்த சொல் அப்படி எதுன்னு என்ன கேட்டாங்கன்னா, சோறு தான் சொல்லுவோம், சாப்பாடு. அதுக்கப்புறம் தான் எனக்கு எங்க அப்பா அம்மாவே. நம்ம சாப்பாடு சார்ந்த காணொலிகளை இனிமே பதிவிடுவோம். சரியா? வளைக்கையில் வளையல்கள் நாளல்லவா, இந்த வளைக்கையை வளைக்கின்ற நாளல்லவா. வளைக்கையில் உண்டானது சுகம் மென்மேலும் வலை வலை என இயங்காது அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. இந்த பாடலோட வரிகளுக்கான பொருள் என்ன தெரியுமா? சரியா? வளைக்கையை வளைக்கின்ற நாளல்லவா. இந்த பாடல் எனக்கு புரிகிறது. இந்த பாடலுக்கான பொருள் என்னன்னு தெரியுமா? வளைக்கையை வளைக்கின்ற நாளல். இந்த வளைக்கையில் வளையல்கள் நான் அல்லவா. வளைக்கையில் வளையல்கள் நான் அல்லவா அப்படின்னா, உன்னோட வலது கையில இருக்கிற வளையல்ல நானா மாறக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. இன்று வளைக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. அன்னைக்கு அந்த திரைப்பட காட்சியில வந்து திருமணம் நடக்கும். இப்படி வலது கையை பிடிச்சி ஒரு கையை வளைச்சிட்டு தான் போவாங்க. பாத்துறீங்களா? இது இப்படியா சுத்தி வருவாங்க, பாத்துறீங்களா? அதுதான் வளைக்கையை வளைக்கின்ற நாள் அல்லவா. வளைக்கையில் சுகம் உண்டானது அப்படின்னு இருக்கும். அது அகம் சார்ந்த வாழ்க்கை. திருமணத்துக்கு அப்புறம் வர அகம் சார்ந்த வாழ்க்கை குறிக்கும். அதுக்கு மேல வளைக்கை வலை வலை என இயங்குவது அப்படின்னு இருக்கும். அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் என்ன இருக்கும்? வளையல் அணி திருவிழா நடக்குமே. அதுல மேலும் வளையல் அதிகமும் வளையல் போடாதான், மேலும் வளையல் என கை இயங்குது அப்படின்னு சிறப்பான வரிகள்ல. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது பாடல் வரிகள் புரியலன்னா நீங்க என்கிட்ட கேளுங்க. பாடல் வரிகளை நான் உங்களுக்கு பொருள் தரேன். வாங்க பழகலாம். மயிலாஞ்சி மயிலாஞ்சி மாமோ மயிலாஞ்சி கையோடும் காதோடும். மயிலாஞ்சினா என்னன்னு தெரியுமா? பல தடவை நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் நானு. மயிலாஞ்சி என்பதன் பொருள் என்னன்னு தெரியுமா? மயிலாஞ்சி அப்படின்னா மருதாணி அப்படின்னு அர்த்தம். மயிலாஞ்சி என்பதன் பொருள் மருதாணி. மருதாணி அரைச்சி என் கையோடும் காலோடும் பூசிக்கேன் அப்படின்னு அந்த பாடல் வரிகள் எழுதப்பட்டிருக்கு. என்னால் முடிந்தவரை தூய தமிழிலேயே பேச விழைகிறேன். இட்லி நமது பாரம்பரிய உணவல்ல. இட்லி நமது பாரம்பரிய உணவல்ல. நம்முடைய பாரம்பரிய உணவு எது? சோறு. அதுக்கு முன்னாடி கம்பு, கேழ்வரகு, களி, இதனுடைய பாரம்பரிய உணவு. சாம்பார் வந்து சரபோஜின்னு ஒரு மன்னர் வந்து தஞ்சாவூர் ஆண்டார். அப்ப அவரால் வந்ததுதான் சாம்பார். நிறைய பேருக்கு தெரியாது சாம்பார் நம்ம ஊர் பருப்பு, நம்ம ஊரு பருப்பு நம்ம ஊர் தான். பஞ்சால பருப்பு இவ்வளவு பெரிய பருப்பு அதிகம் விளைவிக்கப்படுவது எங்கன்னு பாத்தீங்கன்னா வாவ்
எனக்கு பிடித்த மிகச்சிறந்த வார்த்தை உணவு. வாழ்க்கையில இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டே வாழுங்க அப்படின்னு சொன்னா அதிகமா என்ன ஆயிடுச்சு? சுயநலம். எனக்கு 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 எனக்குன்னு சுயநலம் நாடு முழுவதும் புற்றுநோய் போல் பெருகிவிட்டது. நான், எங்க அப்பா, எங்க அம்மா, என் தம்பி, என் தங்கச்சி, எங்க அக்கா, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க அப்படின்னு இன்னைக்கும் 99% மக்கள் சுயநலமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பொதுநலம் ரொம்ப குறைவாவே தான் இருக்கு. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற எண்ணமே யாருக்குமே வரல. உன்னால் முடிஞ்சத மற்றவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு போய் நான் ஒருத்தர்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அவன் சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? இப்ப நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க சொல்ற முதல் வார்த்தை என்னவா இருக்கும்? அவங்க சொல்ற முதல் வார்த்தை தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்ற இந்த பழமொழிய ஆண்டாண்டு காலமா, எனக்கு தெரிஞ்சு காலங்காலமா பயன்படுத்திக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம், எனக்கே சாப்பிட்றதுக்கு ஒண்ணு இல்லை, நான் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்கிற வார்த்தை தான் இப்ப பெருகி இருக்கு. இந்த பழமொழிக்கான அர்த்தம், இந்த பழமொழிக்கான பொருள் என்னன்னு தெரியுமா ஜெயசூரி உங்களுக்கு? அடுத்து நான் மறந்துட்டேங்க. இல்ல, பொதுவா தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அப்படின்னா என்ன பொருள்? பொதுவா என்கிட்டே ஒண்ணும் இல்ல, நான் எப்படி உனக்கு தருவேன்? அதான் பொருள். என்கிட்டே ஒண்ணும் இல்ல, நான் எப்படி உனக்கு தருவேன்? அதான் பொருள். சரியான பொருள். வழக்கத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்கிட்டே ஒண்ணும் இல்ல மத்தவங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா இதோட பொருள் எல்லாம் புரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்ல, தனக்கு மிஞ்சி அப்படிங்கிற பழமொழி அதல்ல. தனக்கு எஞ்சிதான் தானமும் தர்மமும். தனக்கு எஞ்சி அப்படின்னா நீங்க காலம் கடந்த பிறகு, அதாவது நீங்க இறந்து போன பிறகு, துஞ்சின பிறகு மீதம் இருக்க போவது நீங்க செஞ்ச தானமும் தர்மமும் தான். நீங்க மத்தவங்களுக்கு கொடுத்த உதவி, செஞ்ச தானம் தர்மம் அவைதான். நீங்க இறந்த பிறகும் நல்லா செஞ்சிட்டு இருந்தாப்பா, எனக்கு எவ்வளவு பண்ணியிருக்கான்ப்பா, செத்து போயிட்டான்ப்பா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான். நீங்க இறந்து போன பிறகும் எஞ்சி நிற்க போது நீங்க வாழும் காலத்துல செய்த தானமும் தர்மமும் தான். அதுக்கு அதோட பொருள் தான் தனக்கு எஞ்சிதான் தானமும் தர்மமும். இதை சில தற்குறிகள் தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மம்னு கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. தமிழ் யாரையும் கெடுக்காது. தமிழ் எந்த பழமொழியும் தன் சுயநலத்திற்காக இதுவரை சொன்னதில்லை. எல்லா பழமொழியும் பொதுநலமா தான் இருக்கும். திருவள்ளுவர் சொல்ல அறமா இருக்கட்டும், யார் சொன்னிய குரலா இருக்கட்டும், எல்லாமே எல்லாத்துலயும் ஒரு பொதுநலம் இருக்கும். தமிழோட பழமொழிகள் எதுவும் தவறானவை அல்ல. எல்லா பழமொழிகளும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவை. இனி வரும் காலங்கள்ல தனக்கு நமது வழங்கிதான் பதிவிடக்கூடிய இதான் இதோட சரியான அனைத்து காணொளிகளும் தூய தமிழிலேயே அமையும். உணவு சார்ந்த காணொளிகளில் என்னால் இயன்றவரை முடிந்தவரை தமிழிலேயே பேச விழைகிறேன். இறுதியில் விடைபெறுகிறான் டைனோசர் மணி. விரும்பி அழைக்கிறது அடுத்த காணொளியின் பணி.